அவர் சொன்னதுல உங்களுக்கு பாதி பேர் கிடைச்சிருக்காரு. உரிமை குரல் படத்துல வர உரிமை குரல் பேர் சொல்லிட்டாரு. சரி, இது வந்து அவர் துப்பாக்கி சூடு வாங்கினதுக்கு அப்புறம், துப்பாக்கியால சுடுறதுக்கு முன்னாடி ஒரு அவருடைய வாய்ஸ் இருக்கு தெரியுமா? சொல்லுங்க. ஒரு படத்துல அஞ்சலி தேவி அம்மா வந்து ஒரு சர்வாதிகாரி ராணி, அவங்க தலைவர் வந்தோன்னு அவங்க மேல கத்தி எடுத்து வீசிடுவாங்க. அப்போ தலைவர் பேசுற ஒரு வசனம், என்னை கொல்ல இருந்தீர்களே, அதே கத்தி உங்களையும் கொல்லும் என்பதை மறந்து விட்டீர்கள். குறிவைத்தால் தவற மாட்டேன், தவறுமானால் குறிவைக்க மாட்டேன். வழிமுடி வீழ்ந்தது. மகாராணியாரை வீழ்த்துவது சுலபம் என்பதற்கு அறிகுறியாக. ஆனால் ஆத்திரக்காரன் அல்ல கரிகாலன், அவன் கேட்கும் நீதியை நின்று நிதானமாகத்தான் கேட்பான். இது மகாதேவி மர்மயோகி. வாய்க்கு வந்ததெல்லாம் அடிக்கூடாது. சரி படிச்சிருக்க. சரி, இதை சொல்லுங்க. படையிலே சேர்ந்தேன், மக்களுக்கு பணிபுரிய, நாட்டை காக்க. சேர்ந்த பின்பு அறிந்தேன், ஆற்ற வேண்டிய படை மக்களை ஆள வைத்தது, வாழ வைக்க வேண்டிய படை மக்களை மாள வைத்தது என்று. உங்கள் ஆட்சியின் கொடுமைகள் அனைத்தையும் கண்டேன். ஆதரவற்று மக்கள் துடிப்பதையும் பார்த்தேன். மக்கள் அழுத கண்ணீர் ஆரண பெருகும். சண்டை வேண்டாம், உணவு வேண்டும், வாழ்வு வேண்டும் என்று அலறுவார்கள். அவர்களை அடிக்க சொல்லுவார் தளபதி. அணைக்கத்தாவும் மனசாட்சி. உள்ளம் துடித்தது, உதிரம் கொதித்தது. ஏன் இப்படி? எதற்காக? நடக்கலாமா? சரிதானா? இவைகளை எனக்குள் நானே கேட்டுக்கொண்டேன். ஒரே ஒரு முடிவுக்குத்தான் வந்தேன். மக்களிலே ஒருவன் தலைவனாகும் வரையில் மன்னராட்சியின் அக்கிரமங்களுக்கு முடிவே இருக்காது என்பதை அறிந்தேன். படையிலிருந்து விலகினேன், புரட்சி கூட்டத்திலே புகுந்தேன். புரட்சி என்றதும் பயந்து விடாதீர்கள். இது ஆலயத்திற்கும் ஆயுத புரட்சி அல்ல. அதில் எங்களுக்கு நம்பிக்கையும் இல்லை. ஆனால் நாங்கள் தீயிடுவோம், தீமைக்கு கொள்ளையடிப்போம், மக்கள் உள்ளங்களை குவித்து வைத்து அனுபவிப்போம். அறிவு பொருட்களை கத்தி இல்லாத ரத்தம் சிந்தாத அறிவு புரட்சி அது. என்ன நாடோடி மன்னர். என்னை நம்பாமல் கெட்டவர்கள் நிறைய உண்டு, நம்பி கெட்டவர்கள் இதுவரை இல்லை. அது நாடோடி மன்னர். சரி, மனோகர் சார் கேட்பார் வாத்தியார் பார்த்து, நிலைத்து நிற்கும் என் அதிகாரத்தின் ஆழம் புரியவில்லை உனக்கு. உங்கள் அதிகாரம் என்ன சிலப்பதிகாரமா? என்றென்றும் நிலைத்திருப்பதற்கு. அது வந்து 1001 படத்தை சோசியல் டயலாக். வீட்டுக்குறையில் ஒட்டடை படிக்கணும்னு யாருமே ஆசைப்படுறதில்ல, அது தானா படியுது. வாழ்க்கையில் வர துன்பங்களும் அப்படித்தான். அதை நாம தான் நம்ம மன உறுதியால போகணும். இது இதுல இருக்கு, நான் கேட்டு சொல்றேன். என்ன கேட்டு சொல்றது?